ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த பேஜ் ஆஃப் சட்டமும் நானும். இன்னைக்கு நம்ம பேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புகாரை தொடர்ந்து முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர். இது வந்து ஜென்ரலாக நம்ம எல்லாருமே கேள்விப்படுறதான். அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர்னா என்ன? பிரிவு 154 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா, ஒருத்தர் மேலே பதிவு செய்யப்படுற குற்ற வழக்கு, ஏ என்ற நபர் பி என்ற நபர் மீது ஒரு புகார் மனுவை காவல் நிலையத்தில் கொடுத்திருக்காரு. புகார் மனுவின் தன்மைக்கு ஏற்ப காவல் அதிகாரி பதிவு செய்வது தான் எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன அடங்கி இருக்கும் அப்படின்னா, சம்பவம் நடந்த நாள், நேரம், யாரு புகார்தாரரோ அவங்க, யார் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய விளப்பங்கள், அடுத்தது என்ன சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த விளப்பங்கள் இருக்கும். அந்த புகாரை வந்து முதல் தகவல் அறிக்கையில பதிவு செஞ்ச பின் அந்த யார் புகார்தாரரோ அவரிடம் அவருடைய கையொப்பம் அதில் இருக்கும். அதனைத் தொடர்ந்து முதல் தகவல் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு காவல் அதிகாரி தேவைப்படும் பட்சத்தில் வழக்கினுடைய எதிரிகளை கைது செய்யலாம். மேற்படி முதல் தகவல் அறிக்கையை வழக்கின் புகார்தாரருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு காப்பி கொடுக்கணுன்றபடி சட்டத்தில் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது இது சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.